Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல லைனிங் கிளாத் ப்ளவுஸை வந்து ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நம்ம எப்படி அட்டாச் பண்ணி இந்த ஷேப் எல்லாம் எப்படி வைக்கிறது சில டிப்ஸோட இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நார்மலா நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சிருப்போம் பாருங்க. இப்போ வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிக்க போறேன் அத. இந்த அட்டாச் பண்ணும்போது நான் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் தான் ஃபர்ஸ்ட் வந்து தச்சோம்னா நமக்கு வந்து சுருக்கம் எதுவுமே வராம நீட்டா இருக்கும். இது அட்டாச் பண்ணும்போது நம்ம ஒரு 1/4 இன்ச் அந்த அளவுல வந்து சுத்தி நம்ம வந்து ஒரே சைஸா வந்து மெயின்टेन பண்ணி ஃபுல்லா இத அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து சிலது வந்து ரொம்பவே சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் எதுவுமே வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து குண்டூசி கூட வந்து நம்ம பின் பண்ணிட்டு நம்ம சுத்தி கூட இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாங்க. இப்போ முடிஞ்சிச்சு. இன்னொரு சைடு எடுக்கும்போது இது சின்ன டிப்ஸ் தாங்க இது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்ணும்போது நம்ம ஹூக் சைடு பட்டியில இருந்து நெக் சைடு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இது பாருங்க ஷோல்டர்ல இருந்து நெக் சைடு தான் இது வந்து நான் ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஒன்னு லெஃப்ட் ஒன்னு தனித்தனியா செப்பரேட்டா இருக்கும். நீங்க வந்து ரெண்டுமே சேமா வெச்சி ஹூக் சைடுல இருந்தே நெக் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சேமா வந்துரும். இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி வெச்சிருக்கேன் பாருங்க. இப்போ லைனிங் கிளாத்ல வந்து 2 பீஸ் தனியா எடுத்து வெச்சிருக்கேன். இது வந்து வேற ஒரு லைனிங் கிளாத்ல இருந்து கட் பண்ணி வெச்சிருக்கேங்க. இது ஃபர்ஸ்ட் இது அட்டாச் பண்ணும்போது இது பாருங்க ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட்ன்னு போட்டுருக்கேன். சைடு வந்து எஸ்ன்னு போட்டுருக்கேன். இப்போ ரெண்டுமே இது எஸ்ன்னு போட்டுருக்கேன் பாருங்க. அது சைடுல வந்திருக்கு. எஃப் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ரெண்டுமே வந்து நமக்கு செப்பரேட்டா வரும். இல்லனா ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே ஃப்ரண்டா வந்துரும். இது வந்து ஃபர்ஸ்ட் தைக்கும்போது நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஃபேஸ் பண்ணுவோம் இத நம்ம. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க இந்த மாதிரியே நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து டக்கு தைக்கிறதுக்கு ஈஸியா வரும். இப்போ ஃபுல்லா வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கறேன். எப்பவுமே நீங்க வந்து இந்த ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி எக்ஸஸா வெச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் லைனிங் கிளாத் வந்து நம்ம வந்து இழுத்து வெச்சு தைக்காம நீட்டா வந்து நம்ம தச்சிக்கலாங்க. இப்போ ஆல்ரெடி மார்க் பண்ணி வெச்சிருக்கோம் பாருங்க. அந்த பிளேஸ்ல வந்து சின்னதா நம்ம வந்து சிசர் கட் பண்ணிருக்கோம். அங்க வந்து மார்க் பண்ணிருக்கேன் நானு. மேலே ஒரு 1/2 இன்ச் ஸ்டிட்சிங்காக விட்டுருக்கேன். இங்க வந்து ஒரு 10.5 வெச்சிட்டு ஒரு மார்க் பண்ணி வெச்சிருக்கேன் பாருங்க. இப்போ ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கரெக்ட்டா வெச்சுக்கோங்க. இது லைட்டா சிசர் கட் பண்ணிருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி வெச்சிங்கனா உங்களுக்கு வந்து இது ஸ்ட்ரைட்டா வரணும் இந்த மாதிரி. அப்பதான் வந்து நமக்கு ஷேப் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்போ 10.5 இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க. அந்த பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ மிடில் டாட் வந்து புடிச்சிட்டேன். இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுல வந்து ஒரு லைன் டிரா பண்றேன் பாருங்க. அதே மாதிரி சைடுல 1.5 இன்ச் வெச்சு ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த சைடு டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த டாட் பிடிக்கும்போது மெலிசா வந்து கொண்டு வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க மிடில் டாட்டும் இந்த சைடு டாட்டும் இந்த மாதிரி நம்ம கிராஸா வெச்சோம்னா அந்த மூணாவது டாட்டும் நமக்கு வந்து நீட்டா அதுவே வந்து நமக்கு ஃபோல்ட் ஆயிடும். இது கூட ஒரு 1.5 இன்ச் வந்து வெச்சிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாட்டும் பிடிச்சிட்டேன். இப்போ பாருங்க இது நீட்டா வந்து நமக்கு ஷேப் அழகா வந்துரும். இதே மாதிரி அந்த பக்கமும் நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ ரெண்டுமே வந்து ஸ்டிட்ச் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஃப்ரண்ட்ன்றது ஸ்ட்ரைட்டா இருக்கும். அந்த பீஸ் வந்து கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இத வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து இத வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வெச்சுக்கோங்க.
கீழே வந்து இன்னொரு லைனிங் கிளாத் தனியாக வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக இந்த 3மே சேமாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ 3மே வந்து சேமாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த டாட்டை வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து மடிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கரெக்டாக துணியை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அந்த நடு டாட் மட்டும் சைடில் வர மாதிரி நீங்கள் வந்து மடிச்சிக்கணும். ஃப்ரண்ட்டில் எப்போவுமே வந்து நம்ம வச்சு தைக்கக்கூடாது. இந்த 3மே இந்த மாதிரி சேமாக கரெக்டாக வச்சு பிடிச்சிட்டு இந்த டாட் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேக் சைடில் வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் சிசர் கட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா நீட்டாக வந்து இந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்போ மேல் தையல் போட்டுக்கிறேன். அதுக்கு மேல் தையல் போடும்போது நல்லா கரெக்டாக வந்து நம்ம வந்து அந்த எட்ஜஸில் கரெக்டாக போட்டோன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 2 சைடுமே நான் வந்து மேல் தையல் போட்டுட்டேன். இப்போ பட்டி பீஸ் எல்லாமே வந்து ஒன்றா வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத் ஒன்றா வச்சுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டிச் 2மே பண்ணிட்டேன். இப்போது பேக் சைடோட லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து போட போகிறேன். இதை இந்த சைடில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கட்டிங் எங்கே இருக்கோ அதே மாதிரி இதோட கட்டிங் அதுக்கு மேலே வச்சுட்டு கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த பிளேஸில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு சிசர் கட் லைட்டாக பண்ணிக்கலாம். இப்போது இது ரொம்ப எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த சிசர் கட் பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபோல்டிங் வந்து நீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு 2மே சேமாக வர மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு இது ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த அளவில் வந்து இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் லைட்டாக சிசர் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த பிளேஸில் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ ஹூக்கு பட்டி ஐப்பட்டியும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஹூக்கு பட்டிக்கு ஒரு 1 இன்ச்சில் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது ஐப்பட்டி தைக்கும்போது எப்போவுமே ரிவர்ஸில் இந்த மாதிரி போட்டுட்டு நெக் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக துணியை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி கீழே கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக வந்து துணியை விட்டுடணுங்க. இப்போ இதுக்கு மேல் தையல் போடுறேன். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு சைஸில் நம்ம வந்து இதை வந்து ஹூக் சைட் பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோங்க. இந்த ஃபோல்டிங் வந்து நீட்டாக வந்து இந்த லைட்டாக வந்து நான் கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வரும். இப்போது ஐ சைஸ் பட்டிக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன் பாருங்கள். அதை லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது 2ஆக ஃபோல்ட் பண்ணணும். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கீழே வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேல் சைடு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ இது 2மே வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சேமாக வருதான்னு பார்த்துக்கோங்க. சேமாக வரலன்னா லைட்டாக வந்து நம்ம வந்து இந்த நெக்கு வந்து லைட்டாக வந்து
ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி உங்களோட லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது நான் சொன்ன இந்த 2-3 டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.